அண்மை செய்தி. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தாவேக நிர்வாகிகள் இருவருக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து கரூர் நடுவர் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தாவேகாவின் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் மாவட்ட நிர்வாகி பவுன்ராஜ் ஆகிய இருவருக்கும் நீதிமன்ற காவல் 14 நாட்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 14ஆம் தேதி வரை அவர்கள் நீதிமன்ற காவலில் இருப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் சரமாரி கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். எப்படி 10,000 பேர் மட்டும் வருவார்கள் என கணித்தீர்கள்? விஜய் ஒரு டாப் ஸ்டார், அப்படி இருக்கும் பொழுது அந்த பரப்புரையை மாநாடாகத்தான் அமையும் என தாவேக நிர்வாகிகளுக்கு கடுமையான பல கேள்விகளை நீதிபதி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் இருவருக்கும் 14 நாட்கள் நீதிமன்ற காவலானது விதிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதியின் முழுமையான உத்தரவு என்ன என்பது குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெரி. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பரப்புரையின் போது 41 பேர் மரணம் அடைந்தனர். இது தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் கரூர் தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் பவுன்ராஜ் போலீசார் கைது செய்து தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். ஏறத்தாழ ஒரு மணி நேரமாக இந்த வாதங்கள் நடைபெற்றது. அப்பொழுது நீதிபதி 15 நிமிடம் இடைவெளி விட்டு சென்றார். இடைவெளி விட்டு நேரடியாக வந்த உடனடியாக அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார். அதாவது நீண்ட நெடிய ஒரு வாதங்கள் நடைபெற்றது. அப்பொழுது எதன் அடிப்படையில 10,000 பேர்கள் வருவார் என்று கணித்து இந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தீர்கள். விஜயை மற்ற கட்சி தலைவர்களோடு ஒப்பிட முடியாது. அவருக்கு குழந்தைகள் மற்றும் அனைத்து தரப்பு கூட்டமும் வரும். அப்படி இருக்கும்பொழுது 10,000 பேர் தான் வருவார்கள் என்று எப்படி கணித்தீர்கள்? விஜய் ஒரு டாப் ஸ்டார் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. போலீஸ் தரப்பும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில்தான் நீதிபதி தமிழக வெற்றி கழக கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் மாவட்ட நிர்வாகி பவுன்ராஜை 14 நாட்கள் நீதிமன்ற காவல் அடைக்க உத்தரவிட்டிருக்கிறார்.